எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, ஹவ் டு கிரியேட் கூகுள் ஃபார்ம்ஸ். ஓகே. இப்போ இந்த டைம்ல ஸ்டூடண்ட்ஸ எவாலுவேட் பண்றது நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்கு. ஸோ கூகுள் ஃபார்ம்ஸ் மூலியமா லெட் அஸ் see how to create questions and evaluate them easily. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, இதுல லேப்டாப்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல உங்க மொபைல்ல யூஸ் பண்ணாலும் சரி, the same procedure will be followed. Okay. So first procedure is to get into your browser. ஓகே. ப்ரௌசர்ல கூகுள் ஃபார்ம்ஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. ஓகே. இதில the very first site is www.google.com. அதில first thing is free online surveys for personal use. Google Forms free online surveys for personal use. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. கிளிக் பண்ணோனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில கோ டூ கூகுள் ஃபார்ம்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த கோ டூ கூகுள் ஃபார்ம்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க. பெர்சனலுக்கு கீழ இருக்கிறது. ஓகே. அத கொடுத்து என்டர் ஆனோனே நம்மளுடைய மெயில் ஐடி கேட்கும். நம்ம இமெயில் ஐடி உங்களுக்கு எந்த ஐடி ஆக்டிவேட்டடா இருக்கோ, அந்த இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆர் என்டர் குடுத்தோனே, இட் வில் ஆஸ்க் ஃபார் த பாஸ்வேர்ட். ஸோ ப்ளீஸ் டைப் யூர் பாஸ்வேர்ட். ஓகே. பாஸ்வேர்ட் குடுத்தோனே, நம்ம பேஜ்க்கு டைரக்ட்டா நம்ம பேஜ்க்கு என்டர் ஆயிடும். இந்த பேஜ்ல வில் பி ஏபிள் டு கிரியேட் ஆர் கொஸ்டின்ஸ். தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் ஃபார்மேட்ஸ் அவைலபிள். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தெம். ஓகே. பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் மேக் சம் பிரிலிமினரி செட்டிங்ஸ். ஓகே. இப்போ அந்த செட்டிங்ஸ் பண்றதுக்கு இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட்ஸ்ல நீங்க டெஸ்க்டாப்லயோ, லேப்டாப்லயோ யூஸ் பண்றப்போ செட்டிங்ஸ் ஆப்ஷன் தனியாவே நம்மளுக்கு சைட்ல இருக்கும் செட்டிங்ஸ் ஆப்ஷன். மொபைல்ல யூஸ் பண்றப்போ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இந்த 3 டாட்ஸ்க்கு கீழ இருக்கிற ட்ராப் டவுன் பாக்ஸ்ல இருக்கும். ஓகே. நவ் த திங் இஸ் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு ஜென்ரலா நம்மளுடைய ஒர்க் ஷீட் எப்படி இருக்கணும், இல்லன்னா நம்மளுடைய டெஸ்ட் ஷீட் எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு யாரு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ, அவங்களுடைய இமெயில் ஐடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இமெயில் ஐடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, பிகாஸ் வி கேன் எவாலுவேட் தேர் ஆன்சர்ஸ் அண்ட் சென்ட் தெம் த ரெஸ்பெக்டிவ் ஸ்கோர்ஸ். ஸோ கலெக்ட் இமெயில் அட்ரஸஸ் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. The next thing is limit to one response. இதையும் enable பண்ணிக்கோங்க. Because a single person may use the worksheet again and again, which will create a problem for the evaluator. So limit to one response is enough. Because ஒரு டெஸ்ட் ஷீட் ஒன் டைம் யூஸ் பண்ணால் போதும். இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் தெம் டு யூஸ் இட் ரிப்பீட்டட்லி இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே. எடிட் ஆஃப்டர் சப்மிட். ஆஃப்டர் சப்மிட்டிங் இந்த ஆப்ஷன் எடிட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்ததுன்னா யூ கேன் எனேபிள் இட் ஆர் எல்ஸ் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். பிகாஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சம் சில்ட்ரன் மே இன் கேஸ் ஆஃப் conducting a test, some children may go and refer their answers somewhere else within the after the stipulated time, and they may edit their answers. So that may create a problem. So better don't enable it when conducting tests. Okay. If you want to enable it, you may do it. See summary charts and text responses. அவங்களுடைய charts and response tests responses அவங்க வியூ பண்ணணும்னா you may enable it. Okay. இது எல்லாமே நீங்க எந்த டைப் ஆஃப் டெஸ்ட் கண்டக்ட் பண்றீங்களோ அந்த டைப்க்கு ஏத்த மாதிரி you may do the settings. After doing the settings, click the save option. Okay. The next thing is responses இருக்கா, இந்த responses இந்த thing click பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ரெஸ்பான்சஸ் ஷீட் எதுக்குன்னா, இட் ஹெல்ப்ஸ் us to see whether if any of
them have responded to our worksheet. இது வந்து நம்மளுக்கு எப்போ தேவைப்படும்னா ஆஃப்டர் கிரியேட்டிங் அ ஒர்க் ஷீட் வில் சென்ட் இட் டு our ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒர்க் ஷீட்டுக்கு ஆன்சர் பண்ணி தே மே சென்ட் இட் தே வில் சென்ட் இட் பேக் அகெயின். அப்போ அந்த ஆன்சர் பண்ண ஒர்க் ஷீட்ஸை வி கேன் see in this responses column. ஓகே, இப்போ மறுபடியும் இந்த செட்டிங்ஸில் பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ப்ரெசன்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷனில் ஷோ ப்ராக்ரஸ் பார் ஷஃபில் கொஸ்டின் ஆர்டர், அந்த கொஷின் அதை ஷஃபில் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுடைய ப்ராக்ரஸை பார்த்துக்கிறதுக்குமான ஆப்ஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் எனேபிள் இட். த நெக்ஸ்ட் திங் இஸ் குவிஸஸ் ஆப்ஷன். இந்த குவிஸஸ் ஆப்ஷன் தான் இட் இஸ் நெசசரி ஃபார் us. ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் ஃபார்மேட் இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ குவிஸ். ஸோ அண்டர் திஸ் குவிஸஸ் ஆப்ஷன் ப்ளீஸ் எனேபிள் திஸ், மேக் திஸ் ஆஸ் அ குவிஸ். Please enable it. The next thing is quiz options. நம்ம நம்ம கண்டக்ட் பண்ண போகிற quiz என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கணும்? See, listen. Release grade immediately after each submission. ஒவ்வொரு டெஸ்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண உடனே அது கரெக்டாக தப்பான்னு காமிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் கரெக்ட் இட் மே ஷோ க்ரீன் டிக், இஃப் இட் இஸ் ராங் இட் மே ஷோ ரெட் மார்க்ஸ். ஸோ அந்த டைப் ஆஃப் திங்ஸ் வேணும்னா யூ மே if you want them to see the answers immediately after each submission, you may click this checkbox. If not, you just see the next option later after manual review. நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் தேவைப்படும், because when the students answer our worksheets and send it to us, we have to evaluate as a teacher and send them back. So இந்த ஆப்ஷன் manual reviewக்கு அப்புறம் கிரேட்ஸ் ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி இந்த ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் திங் இஸ் ரெஸ்பாண்டன்ட் கேன் சி. அந்த ரெஸ்பாண்டன்ட் ஒரு டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுறப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னா, அவங்களால மிஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்க முடியுமா? எஸ், தே கேன் சி த மிஸ்டு கொஸ்டின்ஸ். த நெக்ஸ்ட் திங் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். கரெக்ட் ஆன்சர்ஸ் அவங்களால பார்க்க முடியுமானா, நோ, தே ஷுட் நாட் சி, பிகாஸ் we have to tell them whether the answer is correct or wrong after manual review. So disable this option. Point values is over question we can allot certain marks, so that is called as point values. Over a question how many marks it carries they may see, the respondent may see. Okay, next, after doing this, in the save option please click it. Okay, now the format we have set. Okay, now it is time for us to create the worksheet. Okay, இப்போ இந்த worksheet உடைய title நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். It may be the name of your institution or the name of the subject on which you are conducting the test, or else some other that is the purpose of conducting the test or anything else. Okay, now let me give x, y, z trial. Okay, form description இதில் வந்து I'm giving you may give some informations regarding the test, like each question carries 1 marks, or else answer all the questions given below, or answer 2 out of 3, like that. You may give chance for them. Okay, if you need to give any description, you may type in this form description column. Now I'm typing the information that okay, this form is made to try out the features of Google Forms. Okay, இப்போ next email address இருக்கு இல்லையா, இந்த email address வந்து it is the column which is necessary for the respondent to enter. அதாவது நம்ம இந்த worksheet ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பினோடனே they have to enter their email ID. Okay, the next, now let us come to the questions. And in the untitled question இருக்கு இல்லையா, இந்த untitled question click பண்ணீங்கன்னா it will be enabled. Now you can create the question. For example, இப்போ என்னென்ன types of questions நீங்க create பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்னென்ன type of questions பாருங்க: short answer, paragraph, multiple choice, check boxes, drop down, file upload, linear scale, multiple choice grid, checkbox grid, date, time, etc. ஓகேவா? இப்போ இந்த டேட், டைம், இதெல்லாம் என்ன ஆப்ஷன்ஸ்னா, நீங்கள் என்னென்ன ஃபார்மேட்டில் யூ கேன் கிரியேட் டெஸ்ட்டுங்கிறதுக்காக. ஓகே, ஓகேவா? இதில் எல்லா டைப் ஆஃப் ஆன்சர்ஸுமே நீங்கள்
கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் பாருங்க. நான் வந்து இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கிரியேட் பண்ணணும்னா லெட் மீ டைப் அ கொஸ்டின். ஓகே, சன் ரைசஸ் இன் த டேஷ். ஓகே, இப்போ நான் ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணேன்னா ஐ கேன் கிவ் தி ஆப்ஷன் வெஸ்ட். நெக்ஸ்ட் ஆட் ஆப்ஷன், ஆட் அதர் ரெண்டு இருக்குது. இப்போ ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் ஆப்ஷனை என்னால் டைப் பண்ண முடியும். ஆட் அதருங்கிறது வேறு ஃபீச்சர். அது என்னன்னு நான் அதுக்கு லேட்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். ஈஸ்ட். நெக்ஸ்ட் மறுபடியும் ஆட் ஆப்ஷன் கொடுங்க, நார்த். மறுபடியும் ஆட் ஆப்ஷன் கொடுங்க, சவுத். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆட் அதர்னு கொடுத்தோன்னா என்ன வரும்னா இந்த 4 ஆன்சர் இல்லாமல் வேறு ஏதாவது ஆன்சர் இருந்ததுன்னா அந்த இதுக்கு ஒரு காலம் கொடுத்துடலாம். இஃப் சப்போஸ் இந்த நான் கொடுத்த 4 ஆன்சரையுமே இல்லாமல் இஃப் சப்போஸ் தேர் இஸ் எனி அதர் ஆன்சர் தே மே டைப் தட் ஆன்சர் இன் திஸ் அதர்ஸ் காலம். பட் இந்த கொஸ்டினுக்கு வி நோ தட் இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த கிராஸ் அவுட் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த நீங்கள் க்ரியேட் பண்ண ஏதாவது ஒன்று வேண்டான்னு நினச்சிங்கன்னா அந்த கிராஸ் அவுட் மார்க்கை கிளிக் பண்ணால் இட் வில் கோ. The next thing is இப்போ இந்த after typing the question இங்கே ஒரு ஒரு டிக் மார்க் இருக்கு இல்லையா, இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா it will help us to enter the correct answer also. For example, இப்போ நீங்கள் வந்து கொஷின் க்ரியேட் பண்ணுறீங்க பட் அதை எவாலுவேட் பண்ண போகிறவங்க வேற யாரோ ஒரு பர்சனாக இருக்கணும்னா they should know the correct answer, right? ஸோ அதுக்காக இந்த ஆன்சர் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம் கரெக்ட் ஆன்சரை. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் வில் நாட் ஷோ, இட் வில் நாட் பி ஃபீச்சர். இப்போ கரெக்ட் ஆன்சர் ஈஸ்ட், ஐ வில் கிவ் த கரெக்ட் ஆன்சர் ஈஸ்ட். ஓகே, same. Now the next thing is I may allot marks for this also. இப்போ இந்த marks column if you scroll, no, for this question I am giving 1 mark. After giving all this marks and the correct answer I have to click this done. Okay, now the question will be created, my question will be created. If I have to create another question I have to click this plus sign. Okay, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் என்ன டைப்பில் க்ரியேட் பண்ண விரும்புகிறேன். இந்த ஆப்ஷனில் எதை வேணால் ஐ மே சூஸ். ஓகே, செக் பாக்ஸஸ், ட்ராப் டவுன் இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி தான். இஃப் சப்போஸ் ஐ ஹவ் டு கிவ் அ பேராகிராஃப் கொஸ்டின். ஓகே, நான் பேராகிராஃப்னு கிளிக் பண்ணிவிட்டு ஐ மே டைப் த கொஸ்டின் ஹியர். ஓகே, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் COVID-19. ஓகே, இப்போ இந்த பேராகிராஃப் ஆப்ஷனை கொடுத்துட்டேன்னா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே கேன் டைப் தேர் ஆன்சர்ஸ் அண்ட் சென்ட் அ லாங் பேராகிராஃப் கொஸ்டின் கேன் பி டைப்ட் பை தெம். ஓகே, இப்போ இதில் வந்து மறுபடியும் ஆன்சர் கீ நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துக்கலாம். இஃப் நாட் இட் இஸ் நாட் நெசசரி. இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஆக்சுவலி ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் கொடுத்தே ஆகணும்லாம் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சால் யூ மே கிளிக் திஸ் அண்ட் என்டர் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் இட். நான் இந்த கொஸ்டினுக்கு ஐ எம் allotting 5 marks. Okay, after doing it I have to click done. Okay, one more thing I have to explain which I have failed to explain the first question itself. In the required, in the right side bottomல required அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை எனேபிள் பண்ணிடுங்க. பிகாஸ் இட் மீன்ஸ் ஒன்லி வென் யூ எனேபிள் திஸ் இட் மீன்ஸ் தட் திஸ் கொஸ்டின் இஸ் மேண்டேட்ரி ஃபார் தி ரெஸ்பாண்டன்ட். ஓகே, அதாவது இந்த ரெக்வயர்ட் காலம் கிளிக் எனேபிள் பண்ணால் தான் அந்த கொஸ்டின் வந்து அந்த ரெஸ்பாண்டன்ட்க்கு மேண்டேட்ரி. அதாவது ஆஸ்ட்ரிஸ்க் சிம்பிள் வரும் இல்லையா, அந்த சிம்பிள் இருந்தால் அந்த கொஷின் அட்டென்ட் பண்ணால் தான் ஹீ வில் பி ஏபிள் டு சப்மிட் த ஒர்க் ஷீட். ஓகே, சில கொஸ்டின்ஸ் ஏன்னா சிலர் ஸ்கிப் பண்ணிகிட்டே போவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெக்வயர்ட் காலம் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின்லாம் அவன் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ரெக்வயர்ட் எனேபிள் பண்ணால் போதும். ஓகே, yes. Then now I have to, if suppose I have to add another question. Okay, now see, listen, question number 3. இப்போ நான் என்ன பேட்டர்னில் கிரியேட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மற்றதெல்லாம் நீங்கள் யூ கேன் ரைட் பை யுவர் செல்ஃப். நவ் லெட் மீ upload and expect their answer by uploading an image.
For example, certain derivations, no, the type பண்றதுக்கு it will be hard for them, or else if it is some other language other than English, typing will not be easy for everyone. So அந்த மாதிரிக்கு questions they may write their answers in a paper and take an image and send it, or else if your if the required answer is is of image type or graph type or something else like that, they may use this option. Okay, இப்போ இதில் continue கொடுத்துருங்க. Because அந்த pop-up box என்னதுன்னா, it will allow the respondent to upload his answer in the form of a file. Okay, இப்போ இந்த questionல what shall I give? இப்போ இந்த question I may send it in an image format. See, listen, இப்போ இந்த top of the question உடைய right side cornerல there is an option for uploading an image. Okay, அந்த option click பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, இப்போ இந்த நீங்க எந்த டொமைன்லேருந்து உங்கள் கொஷின்ஸை எடுக்கணுமோ அந்த டொமைனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் கொடுத்தோன்னா இட் வில் பி லைக் திஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு அப்லோட் அன் இமேஜ். இதை நீங்கள் முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தும் யூ கேன் இன்சர்ட் தி இமேஜ், ஆர் எல்ஸ் யூ மே டேக் photo of an image. ஃபோனில் பண்ணிங்கன்னா it will be easy. அப்படியே you can take the photo and you can upload it. Just a minute. ஓகே, நான் இப்போ என்னோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஒரு ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சுருந்த ஒரு இமேஜை ஐ ஹவ் அப்லோடட். While doing it in desktop or laptop, no, the uploading time will be shorter when compared to doing it in mobile. But the procedure for both these devices are same. Now see, listen, my question has been uploaded. Okay, இப்போ நான் தமிழில், because since typing in Tamil is hard for me, I'll take an image of the question and I'll upload it. In the questions column, you may give question as refer image or something else that you want to. Okay, இப்போ answer column file upload. And the respondent to he can write the answer and take an image and upload it. Okay, the size is 10 MB or maximum file size 10 MB or something else. If you want to change also, you can change it. Okay, 100 MB, 10 MB, okay, whatever it is. எவ்வளோ பெரிய question கொடுக்குறீங்களோ according to that you may change. Okay, maximum number of files also you can choose. ஒரு இமேஜா இல்லை 5 இமேஜா 10 இமேஜா you can change according to that. Okay, now one is இந்த கொஷனுக்கு எனக்கு ஒரு இமேஜில் அவன் ஆன்சர் பண்ண போதும். ஸோ I'll click one. ஆன்சர் கீ நீங்கள் கொடுக்கணுன்னா you can upload it. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். if not, leave it. இதையும் நீங்கள் இந்த கொஷனுக்கும் இந்த கொஷின் கண்டிப்பாக அவன் ஆன்சர் பண்ணியே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ மே எனேபிள் திஸ் காலம். ஸோ நவ் மை கொஸ்டின் வில் பி கிரியேட்டட். ஓகே, நவ் இது மாதிரி நீங்கள் யூ கேன் டைப் எனி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் சென்ட் இட் டு ஹிம். மற்ற எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸுமே யூ மே ட்ரை இட் அவுட். ஓகே, நவ் ஆஃப்டர் ஃபினிஷிங் இட் வாட் டு டூ? ஓகே, ஆஃப்டர் ஃபினிஷிங் இட் நம்ம என்ன பண்ணணும்னா கிளிக் திஸ் சென்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சென்ட் பண்ண போகிறோம், இதை யாருக்கு சென்ட் பண்ண போகிறோன்னு இருக்குல்ல, இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் மெயில். ஓகே, இதில் வந்து நீங்கள் எந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் இந்த லிங்க் சென்ட் பண்ணணுமோ என்டர் தேர் மெயில் ஐடி like this. You can enter the mail id and click the send option, or else if you want to send it to multiple
viewers, you may click this link option. அதாவது செகண்ட் ஆப்ஷன் லிங்க் இருக்கு. இதில் ஒரு லிங்க் கிடைக்கும். இந்த லிங்கை வந்து it links usually will be longer, so you may shorten this URL and you'll get a short form of it. Then you just copy the link. Okay, after copying the link, you may post it in your Facebook or Twitter, or when you do it in mobile, no, you may get out of this Google Forms and paste the link in WhatsApp group and send it to persons. Okay, you may copy this and send it to them. If not, if you are doing it in desktop and if you want to send it to many persons, no, you can do like this. You may send it to your mail first. ஓகே. இப்போ யூல் கெட் தி லிங்க் இன் யோர் மெயில் ஐடி. ஓகே, அந்த மெயில் ஐடியில் இருக்கிற லிங்க்கை காப்பி பண்ணி யூ கேன் சென்ட் இட் டு மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ். Okay, that's all about creating a test in this Google Forms. After sending it to them, they may respond it to you in written. Okay, you can evaluate them and send their scores through email itself. Okay, அதை எப்படி பண்றதுன்னு we'll see it in next video. Thank you for watching.